சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போல தீய வினைகளை உருவாக்க வல்லதும், பில்லி சூனியம் போல பிற்போக்குத்தனமான நடைமுறைகளை, கேலிக்கூத்தான நடைமுறைகளை கொண்டதும் சனாதனமாக இருந்து வருகிறது. ஆரியர் வருகையானது சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடைபெற்றது. அந்த ஆரியர் வருகைக்கு முன்னால் இருந்த ஆரியர் அல்லாத மக்கள், அவர்களிடையே பிரிவுகளோ பெரிய முரண்களோ இருந்ததாக தெரியவில்லை. ஆரியர் வருகைக்கு பின்னால் ஏற்பட்ட அமைதியின்மை என்பது இன்றைய காலம் வரையில் எந்த காலத்திலும் மீண்டும் வர முடியாத அளவிற்கான அமைதியின்மையை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆரிய வருகை நடைபெற்ற அது படையெடுப்போ அல்லது வருகையோ நடைபெற்ற அந்த காலத்திற்கு பிறகான காலகட்டத்தை வேத காலம் என்று நாம் சொல்கிறோம். இந்த வேத காலத்திற்கு பிறகு வந்தது அவைதிக மதங்களின் காலம். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா புத்த மதம், இவைகள்லாம் கோலோச்சிய காலகட்டமாக வருகிறது. இந்த அவைதிக மதங்கள் வீழ்ந்த பிறகு உருவாவது தான் இந்த சனாதனம். இந்த சனாதனம் தன்னை வேத காலத்தின் நீட்சியாக தன்னை கிளைம் பண்ணிக்குது. ஆக இப்போ இது எதற்கு மாற்றாக வந்திருக்கிறது அப்படின்னா, புத்த மதம் போன்ற அவைதிக மதங்களுக்கு மாற்றாக அதை வீழ்த்தி வரக்கூடிய மற்றொரு இதாக இருக்குது. இப்போ புத்த மதம் என்ன சொல்கிறது என்றால், மாற்றம் ஒன்றே மாறாதது, அதாவது இயங்கியலை சொல்கிறது. அனித்தியவாதம், எல்லா பொருட்களும் மாறிக்கொண்டே இருக்கும், க்ஷணத்திற்கு க்ஷணம் எல்லா பொருளிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனை அப்படி இருப்பது தான் இயற்கை. ஒரு காலம் என்னும் ஓடுகின்ற நதியில் ஒருவன் ஒரே தண்ணீரில் 2 முறை மூழ்கி எழ முடியாது என்று புத்தம் சொல்கிறது. அதற்கு மாறாக இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாறாத தன்மை உடையது. எது மாறாத தன்மை உடையது? அதை எதுவுமே சொல்வதில்லை. ஒரே ஒன்று தான் மாறாத தன்மை உடையது. எது? ஒருவேளை இவங்க சொல்கிற ஜாதி அமைப்பா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அதிலையும் கடைக்கோடி சாதிகள் சில இடைஜாதிகளாக வந்திருக்கின்றன. இடைசாதியாக இருப்பவர்கள் கடைக்கோடி சாதிக்கு போயிருக்கின்றன. ஆனால் மாறாது இருப்பது உயர் வர்ணத்தாரின் அந்த நிலை மட்டும் அப்படியே தக்க வைக்கப்படுகிறது. அது மட்டும் மாறவில்லை. இங்கே புத்த மதத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆன்மா என்ற ஒன்று உடலில் இல்லை, அனாத்மவாதம் பேசப்படுகிறது. இந்த உடலுக்கு இயங்கும் தன்மை இருக்கும் வரையில் இது இயங்குகிறது, இயங்கும் தன்மை அற்று போகும்பொழுது இது மரணிக்கிறது என்ற அனாத்மவாதம் பேசப்படுகிறது. அதுவே அந்த பக்கம் சனாதன என்ன சொல்கிறது என்றால், ஆன்ம கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது. ஆன்ம கோட்பாட்டை முன்னிறுத்தும் பொழுது ஆசிரியர் இதில் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆன்ம கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் பரமாத்மா, ஜீவாத்மா, மறுபிறவி, கர்மம், முக்தி, சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம், தோஷம், இதையெல்லாம் இலவச இணைப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக அந்த சின்ன ஓட்டை வழியாக எல்லாமே உங்களை சேர்ந்துடும் அப்படிங்கிறத ஆசிரியர் இதில் தெளிவுபடுத்துகிறார். அனாத்மவாதத்தின் வழியாக நமக்கு புரிய வர்றது என்னன்னா, பிறக்கும் எல்லா உயிர்களும் சமமானது, பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் என்பது. ஆனால் ஆன்ம கோட்பாட்டின் விளைவாக நீங்கள் பூர்ண ஜென்மத்தில் நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க, யார் போய் பார்த்தான்னு தெரியல, அதனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இப்படியான பிறவி வந்திருக்கு, இந்த வர்ணத்தில் பிறந்தீங்க, இல்லை இவ்வாறாக ஒருத்தர் கூட பேசி சர்ச்சையாச்சு இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசி, அது மாதிரி பூர்ண ஜென்மத்தில் நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு எந்த விதமான எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருவர் மீது அப்படியே குற்றங்களை சொல்ல முடியும். பாவ புண்ணிய கணக்குகள் வழியாக இவைகளை சரிகட்ட முடியும். வர்ணாசிரம முறையை நியாயப்படுத்த முடியும். 4 வர்ண கொண்ட அந்த வர்ணாசிரம முறையை நியாயப்படுத்த முடியும். ஆனால் அனாத்மவாதம் என்று வந்துவிட்டால் இவற்றை நியாயப்படுத்த முடியாது, சாதி அமைப்பை நியாயப்படுத்த முடியாது. இப்போ இதற்கு மாறாக அது ஆன்ம கொள்கையினை சனாதனம் மிக உறுதியாக தூக்கி பிடிக்கிறது. புத்தத்தில் இறை மறுப்பு பேசப்படுகிறது. ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், அதுதானே அனித்தியவாதம் அப்படின்னா. அப்போது மாறாமல் இருக்கக்கூடிய அந்த இறை அப்படிங்கிறதெல்லாம் அதில் இறை மறுப்பு பேசப்படுகிறது. அதற்கு மாறாக இந்த பகுதியில் இறைவனை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இறைவன் முக்கியமல்ல சனாதனத்திற்கு, வைதிக முறைக்கு. வேத காலத்தில் இந்திரன், வாயு, அக்னி. ஆனால் அதன் பிறகான காலகட்டத்தில்
அதெல்லாமே வந்து சைடில் போயிடுச்சு. ஒரு மைய நீரோட்டத்தில் அந்த இறைக்கெல்லாம் வந்து மதிப்பில்லாமல் மதிப்பிழந்து போய்விட்டன. சைவம் வைணவம் என்று வந்த பிறகு சிவன் பெருமாள் இதுங்க தான் வந்து மைய நீரோட்டத்தில் இருக்குது. இப்படி மாறிக்கொண்டே இருக்கலாம், இறை உட்பட எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வர்ணாசிரமத்தினை வந்து மாறாமல் நிலைநிறுத்தி கொள்வது என்கின்ற ரீதியில் இது தொடர்கிறது. புத்தம் போன்ற அவைதிக மதங்கள் எல்லா மக்களுக்குமான நியதிகளை கூறினவே தவிர இங்கே வைதிகர்களுக்கு மட்டுமான நீதிகள் மட்டுமே சனாதனத்தில் கூறப்படுகிறது. வைதிகர்கள் என்பவர்கள் 3 வர்ணத்தாரை சார்ந்தவர்கள். முதல் 3 வர்ணத்தார்கள் மட்டும்தான் வைதிகர்கள் என்பதனை தெளிவாக ஆசிரியர்கள் விளக்கிறார். முதல் 3 வர்ணத்தார் என்பது பிராமண, சத்திரிய, வைசியர்கள். இந்த முதல் 3 இந்த வர்ணாசிரமத்தை வந்து யஜூர் வேதத்தை வைத்து ஆசிரியர்கள் விளக்கியிருக்க. நமக்கு தெரியும், தலையில் இருந்து படைப்பார்கள், தோளில் இருந்து படைப்பது, துடையில் இருந்து படைப்பது, காலின் கீழ் இருந்து படைப்பது என்று 4 வர்ணங்கள் படைக்கப்பட்டதாக சொல்லும். இதில் தலையில் இருந்து மனிதன் மட்டும்தான் தோன்றினானா அப்படின்னா இல்லை, அதை தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. இதில் தலையில் இருந்து பிராமணனோடு தேவரான அக்கினியும் தோன்றுகிறார், அதோடு விலங்கான வெள்ளாடும் தோன்றுகிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், தலையிலிருந்து வெள்ளாடு தோன்றுது. தலையிலேருந்து பிறப்பது தான் உன்னதம் என்று இந்து மதத்தில் சொல்லப்படுது. பிற இந்துக்களை படைக்காத அந்த தலை வெள்ளாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படைக்கிறது தான். பிற இந்துக்களை விட வெள்ளாடு அவ்வளவு முக்கியமான ஒரு விலங்காக இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் தோளில் இருந்து இந்திரன் பிறப்பதாகவும், சத்திரியர்கள் பிறப்பதாகவும், பல்லையாடு பிறப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதோடு சில சந்தங்களும் சாமவேத பாடல்களும் பிறப்பதாக சொல்லவும் பட்டிருக்குது. அடுத்தது வயிறு அப்படின்னா சில இடங்களில் அதை தொடைன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல வயிற்றிலிருந்து படைப்பதாக சொல்கிறார்கள். அதிலிருந்து விஸ்வே என்கின்ற தேவரும் வைசியர் என்ற மனிதனும் மாடும் பிறக்கிறது. மாடு என்றால் என்ன? பசுமாட்டை மட்டும்தான் குறிக்கிறார்கள். ஆக அங்கே காளமாட்டுக்கும் வழி இல்லை, பசுமாடை மட்டும்தான் வந்து வயிற்றிலிருந்து படைக்கிறார்கள் அப்படின்ட்டு இருக்குது. காலில் இருந்து யார் அப்படின்னு பார்த்தா சூத்திரர்கள். ஏதாவது தேவர்கள் இவர்களோடு சேர்ந்து காலிலிருந்து வராங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. ஏன் என்றால் சூத்திரர்கள் இந்த வைதிகத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லை. ஆகவே இவர்களோடு சேர்ந்து எந்த தேவர்களும் படைக்கப்படவில்லை. ஆனால் தலையிலிருந்து, தோளிலிருந்து, வயிற்றிலிருந்து வெள்ளாட்டோடு சேர்ந்து அக்கினியும், வேறொரு ஆடு பல்லையாட்டில் இருந்து இந்திரனும், பசுமாட்டிலிருந்து விசுவேவும் படைக்கப்பட்ட அதே ஒரு இடத்துல சூத்திரர்களோடு எந்த தேவரும் படைக்கப்படவில்லை. மாறாக குதிரை படைக்கப்படுகிறது. விலங்குல குதிரை படைக்கப்படுகிறது. ஏன் குதிரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய உண்மை இந்தியர்களுக்கும் என்ன தொடர்பு என்றால் ஒரு தொடர்பும் கிடையாது. பிறகு ஏன் குதிரை அப்படின்னு சிந்தித்து பார்த்தா நமக்கு புலப்படும், அவர்கள் குதிரை என்பது அவர்களை தாங்கி சுமக்கின்ற ஒரு விலங்கு. அதுபோல சூத்திரர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய உண்மையான இந்தியர்களை, ஆதி இந்தியர்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அந்த குதிரையை போல தங்களை தூக்கி சுமக்கின்ற ஒரு விலங்காக அல்லது ஒரு பிறவியாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அந்த குதிரையும் சூத்திரர்களும் அவர்களின் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் அதற்கு நாம் பொருள் புரியும். நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா இது என்ன லாஜிக்கே இல்லாதது மாதிரி நமக்கு தோன்றக்கூடும். இப்போ ஆரிய வர்ணம் அப்படிங்கிறது 3 வர்ணம், அவர்கள் மட்டும்தான் வைதிகர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது பிராமண, சத்திரிய, வைசியர்கள். இந்த 3 பேரையும் சேர்த்து தான் பார்ப்பனர்னு நம்ம சொல்கிறோம். தனித்தனியாக இல்லை, 3 பேரையும் சேர்த்தே தான் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறோம். அனாரியர்கள் அப்படிங்கிறது ஒரே வர்ணத்தார்கள், சூத்திரர்கள். இதில் அந்த 3 வர்ணத்தார்களும் சேர்ந்தே 3% தான் இருக்காங்க. இந்த ஒரு வர்ணத்தார் மட்டும் 97%. இந்த 3 வர்ணத்தாருக்கு வேதம் ஓதுவது, யாகம் வளர்ப்பது, இது போன்ற தொழில்கள் கொடுக்கப்படுகின்றன. தனிப்பட்ட முறையில் பிராமணர்களுக்கு வேதம் கற்பிப்பது, சத்திரியர்களுக்கு அரசாள்வது, வைசியர்களுக்கு ஆடு மாடு மேய்ப்பது, இது மாதிரியான வேலைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூத்திரர்களுக்கு இந்த 3 வர்ணத்தார்களுக்கும் பணிவிடை செய்வது மட்டுமே வேலையாக கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்த வேலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எதையும் கொடுக்கப்படல. அதற்கு மாறாக அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் வேலை, ஒரே ஒரு வேலை தான். ஆனால் அதில் எல்லா வேலையும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதில் ஏன் பஞ்சமர்கள் இல்லை அப்படின்னு கேட்டால் அது எல்லாருக்கும் தெரிந்த விடை தான். பஞ்சமர்கள் இல்லை, ஏனென்றால் அப்பொழுது பஞ்சமர் என்ற பிரிவே இல்லை. சூத்திரர்களுள் அது பிரிக்கப்படவில்லை அப்படி ஒரு பிரிவு. ஆகவே அப்படி இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், பெண்களே இல்லை. சரிபாதி பெண்கள் தானே. பிராமணர் என்பது ஆண்பால், சத்திரியர் என்பது ஆண்பால், வைசியர் என்பது ஆண்பால். அதில் ஏன் பெண்களே இல்லை? இவர்கள் அந்த 3 வர்ணத்தாரின் வேலைகளாக சொல்லுகின்ற வேதம் ஓதுதல், யாகம் செய்தல், அதே வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பெண்களுக்கு கிடைக்கப்படுவது இல்லை. பெண்களை பற்றி பேசவே இல்லை இந்த 4 வர்ணத்தில். இந்த 4 வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் பஞ்சமர்கள் மட்டுமல்ல, பெண்களும் தான். அப்போ பெண்களின் பஞ்சமர்களின் நிலை என்ன என்று சொன்னால், இவர்கள் இதற்கு முன்னால் சொன்ன அந்த 4 வேலைகளை வைத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இவர்கள் வேதம் ஓதக்கூடாது, யாகம் செய்யக்கூடாது, வேதம் கற்பிக்கக்கூடாது, அரசாளக்கூடாது, எந்த வேலைக்கும் போகக்கூடாது என்று சொன்னால் இவர்களுடைய நிலை என்ன என்றால் பணிவிடை செய்வது தான் இவர்களின் நிலையாகவும் அதில் தான் வருது. சாஸ்திரப்படி அதை ஒதுக்கப்படுகிற வேலை என்று சொன்னால் பணிவிடை வேலைகள் மட்டும்தான் இவர்களுக்கும் கொடுக்கப்படுது, ஏவல் வேலைகள் தான் கொடுக்கப்படுது. ஆரியர் வருகைக்கு முன்னால் இந்த சமூகத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்திருப்பார்களா அப்படின்னா அப்படி நம்ம சரியாக சொல்லிட முடியாது. ஆனால் அதன் பிறகு வந்த வேறுபாடுகள் மிக பெரியதான ஒரு வீச்சினை கொடுக்குது. அப்படி ஆனால் ஆரியர் வருவதற்கு முன்னால் இங்கே பிரிவுகள் இருந்திருக்கலாம். வழிபாடுகளை, கடவுள்களை முன்னிலைப்படுத்துகின்ற பிரிவுகளும், அறிவியல் தேடலை முன்னிலைப்படுத்துகிற ஒரு பிரிவும் இப்படி இருந்திருக்கலாம். இதை ரிக்வேதத்திலே சில இடங்களில் சொல்லுது. பிற நாடுகளில் இருக்கின்ற குறிப்புகள், சீன குறிப்புகள் கூட சில இடங்களில் சொல்லப்படுது. வேத காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி ஒரு வேதியர் என்ற ஒரு ஆரிய குழு இங்கே வருது. அதன் பிறகு உபனிஷ காலத்தில் அந்த வேத காலம்தான் அவர்களின் உச்சபட்ச காலகட்டம். அந்த ரிக்வேதம் என்பது இந்தியாவிற்கு வெளியேயே பாடப்பட்டிருந்தாலும் இந்தியாவிற்கு உள் பாடப்பட்ட யஜூர் சாம வேதங்கள் இதில் அவர்கள் மிகப்பெரிய உச்ச நிலையில் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு உபநிஷங்கள் என்று வரும்போது இது தனி காலகட்டம் கிடையாது. வேத காலகட்டத்திலேயே இறுதி காலகட்டம். கலகங்கள் ஆரியத்திற்கு உள்ளேயே வெடிக்கிறது. நாங்கள் பிராமண மேட்டுமையை ஏற்க மாட்டோம், பார்ப்பனிய மேட்டுமையை ஏற்க மாட்டோம் என்று சத்திரியர்கள் உட்பட சிலர் மறுதளிக்கிறார்கள். இப்படி மறுதளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது இரண்டாக பிளக்கிறது. பார்ப்பனியத்தை, மேட்டுமையை ஏற்கின்ற, வலியுறுத்துகின்ற பிரிவாகவும் இல்லை என்று மறுக்கின்ற ஒரு பிரிவாகவும் மாறுகிறது. இதை தொடர்ந்து ஒரு நல்வாய்ப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அது அவைதிக மதங்களின் காலகட்டம். இந்த அவைதிக மதங்கள் எந்த மக்களை கொண்டு அவை மேலே வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறிவியல் தேடல் கொண்ட, சமத்துவம் கொண்ட, சமத்துவவாதிகளை கொண்ட, அப்புறம் இந்த பிராமண மேட்டுமையை ஏற்காத 3 வர்ணத்தார்கள் பிரிகிறார்கள் இல்லையா, அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக தான் இந்த அவைதிக மதங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. அதில் புத்த மதம், ஜெயின மதம், ஆசீவக மதம், சாக்கியம், சாருவாகம், இன்னும் நிறைய மதங்கள் இருக்கின்றன. இவைகளுக்குள்ளே வேறுபாடுகள் உண்டு. இவைகளுக்குள்ளே வாத பிரதிவாதங்கள் உண்டு. இவைகள் ஒன்றை இன்றொன்று மறுத்ததும் உண்டு, ஏற்றதும் உண்டு. ஒன்றை ஒன்று வாதம் செய்யும்போது ஒன்றின் தத்துவத்தை இன்றொன்று ஏற்றுக்கொண்டு தன்னை புதுப்பித்து கொண்டதும் உண்டு. இப்படியான காலகட்டத்தில் இந்திய தத்துவவியல் என்பது இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருந்தது. இந்திய தத்துவவியல் மட்டும் அல்லாமல் கலை, இலக்கியம் அனைத்திலும் இந்தியா உச்சம் பெற்றிருந்த காலகட்டமாக இந்த அவைதிக காலகட்டத்தை தான் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு. அதில் சில விஷயங்கள் உண்மையாகவும் அங்கே நடுவில் எழுதியிருப்பாங்க. அது என்னென்னா எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்ததான். எல்லாரையும் பின்னாடி கழுவில் ஏற்றி கொண்டாச்சு, தீயில் எரித்து கொண்டாச்சு, எல்லாரையும் அடித்து விரட்டியாச்சு. இப்போ முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு நம்ம பேசுகிறதுல பொருளே இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மக்களை எப்படி மீண்டும் எதிர்ப்புரட்சி என்றால் அதுவும் ஒரு புரட்சி என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அது புரட்சிக்கு எதிர் சொல். அப்படி ஒரு நிலையை எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இந்த 3 வர்ணத்தை ஏற்றுக்கொண்டவர்களும், இங்கேயே இருக்கக்கூடிய வழிபாட்டிற்கு முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடியவர்களும், அறிவியலை கற்றும் கற்காமலும் அரைகுறையாக இருந்து அதிலிருந்து சில பிளாக் மேஜிக் மாதிரியான வைகளை செய்து
பில்லி சூனியம் போன்றவைகளெல்லாம் செய்து இவர்களெல்லாம் ஒரு கலவையாக இருக்காங்க இல்லையா, இவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி வருகின்ற அந்த காலகட்டம்தான் பக்தி இயக்க காலகட்டம். இந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் சனாதனம் இங்கே தொடங்குகிறது. இந்த காலகட்டம் என்பது வாத பிரதிவாதங்களின் மூலமாக மற்ற கொள்கைகளை கொண்டவர்களை வீழ்த்துவது அல்ல, தன்னைத்தானே புதுப்பித்து கொள்வதல்ல, தன்னை நிலைநிறுத்தி கொண்டு மற்றவர்களை வன்முறையால் அடிமைப்படுத்துகிற காலகட்டமாக அது மாறுது. பக்தி இயக்கம் வெற்றி பெற ஆரம்பித்த பிறகு இங்கிருக்கும் மக்களை இனிமே ஒரே மாதிரியாக பார்ப்பது என்பது சரியல்ல என்று அந்த காலகட்டத்தில்தான் சூத்திரர், பஞ்சமர் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டார்கள். இன்று அவ்வாறு பிரிக்கப்பட்டு 6600 ஜாதிகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் தான் இதிகாசங்கள், ஆகமங்கள் இவைகள்லாம் தோன்றுகின்றது, புராணங்கள் எல்லாமே. இதிகாசங்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம 2 இதிகாசங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, மகாபாரதம், ராமாயணம். இவைகளை நியாயப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டிருக்கு. இதில் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கதை சொல்லுகின்ற தர்மம் என்ன, ஏன்னா அதில் தர்மத்திற்கான யுத்தம் அப்படின்னு அது அந்த மகாபாரத போரானது ஒரு கேப்ஷன் கொடுக்கப்படுது இல்லையா, இது தர்மத்திற்கான யுத்தம் அப்படின்ட்டு. அப்போ என்ன அதர்மம் நடந்தது, அதனை எதிர்த்து இந்த தர்மத்திற்கான ஒரு போரானது தேவைப்படுகிறது அப்படின்னா நம்ம அதுக்கு வெளிப்படையான ஒரு நேர்மையான பதில் அங்கே சொல்ல மாட்டாங்க. அதை கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க, இல்லை திரௌபதிக்கு ஒரு இழுக்கு நேர்ந்து விட்டது, அதனை துடைப்பதற்காக இந்த போர் நடந்தது. அப்படி என்றால் அதனை நாம் ஒரு முறை வாசித்து பார்க்கலாம், மகாபாரதம் எத்தகையது அப்படின்ட்டு, என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அதில் 2வது காண்டம் சபா பருவத்தில் சூதாட்டம் நடைபெறுகிறது. தர்மர் அனைத்தையும் வைத்து சூதாடி இழக்கிறார். இழந்த பிறகு திரௌபதியை பணைய பொருளாக வைத்து சூதாடுகிறார். அதிலும் அவர் தோல்வி அடைகிறார். இப்படி தோல்வி அடைந்தவுடன் திரௌபதி அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டவுடன் திரௌபதி கேட்கின்ற ஒரு கேள்வி, தன்னை இழந்த பின் தர்மர் என்னை வைத்து சூதாடினாரா, இல்லை என்னை இழந்த பின் தர்மர் தன்னை வைத்து சூதாடினாரா என்று கேட்கும் பொழுது தர்மர் முதலில் தன்னை இழந்த பின் தான் திரௌபதியை வைத்து சூதாடுகிறார். அப்படி என்றால் தன்னையே இழந்த ஒருவனுக்கு என் மீது என்ன அதிகாரம், என்னை பணைய பொருளாக வைப்பதற்கு என்று கேள்வி கேட்கும் பொழுது பீஷ்மர் எழுந்து தர்மத்தை விளக்குகிறார். ஒருவன் அடிமையாகவே ஆயினும் அவன் மனைவி அவனுக்கு அடிமையே, ஆகவே அவ்வாறு செய்வது தர்மம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு போராக இது எப்படி இருக்க முடியும்? அதன் பிறகு திரௌபதி முடியை பிடித்து இழுத்துட்டு வராங்க, ஆடைகளை கலைந்து அவமானப்படுத்துகிறார்கள். கிருஷ்ணர் ஆடைகளை கொடுத்து காப்பாற்றுகிறார். இதெல்லாம் வருது. எந்த கிருஷ்ணர் என்று சொன்னால், எந்த கிருஷ்ணர் இதற்கு முன்னால் மற்ற பெண்களின் ஆடைகளை திருடி கொண்டு போய் வைத்திருந்தாரோ அந்த கிருஷ்ணர் ஆடைகள் கொடுத்து காப்பாற்றுவதாக அந்த கதையில் சொல்கிறாங்க. திருதராஷ்டிரர் இதையெல்லாம் பார்த்து விட்டு நிறுத்த சொல்கிறார். நிறுத்துங்க, இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் நிறுத்தி விட்டு இழந்தவை எல்லாவற்றையும் திரும்ப தருகிறோம், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது நாடு திரும்பி கொண்டு இருக்கும் பாண்டவர்களிடம் மீண்டும் தூது அனுப்புகிறார்கள், வாங்க மறுபடியும் சூதாடலாம் என்று. உடனே பாண்டவர்கள், தர்மர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு மீண்டும் வருகிறார். இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, திரௌபதிக்கு நிகழ்ந்த அவமானத்தினால்தான் இந்த போர் என்று சொன்னால் எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக திரும்ப வர முடியும்? அப்போ இந்த போருக்கும் திரௌபதிக்குமான அவமானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த போருக்கான காரணம் என்ன? இல்லை, இது நாட்டை திருப்பி தரமாட்டேன்ட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொன்னால், நாடு யாருக்கானது? பாண்டுக்கும் திருதராஷ்டிரருக்குமானது. பாண்டுவின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பஞ்ச பாண்டவர்களே சொல்கிறாங்க. இவர்கள் பாண்டுவிற்கு பிறந்தவர்களா? கதை எப்படி சொல்கிறது என்று சொன்னால், இந்திரனுக்கு, சந்திரனுக்கு, வாயுவுக்கு, அஸ்வினி சகோதரர்களுக்கு இவர்களுக்கு பிறந்ததாக கதையில் சொல்லப்படுகிறது. சாஸ்திரப்படி ஒரு சத்திரியன் என்பவன் ஒரு அடி கூட பின்வாங்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பிடி மண் கூட கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனன் சொல்கிறான். இது எப்படி சாஸ்திர விரோதமாகும்? இது எப்படி அதர்மமாகும்? இவர்கள் சாஸ்திரப்படி அது அதர்மமாக முடியாது.
இவர்கள்தான் வந்து சமாதானத்திற்கு போகும்பொழுது நாட்டை பிரித்து கொடு, 5 ஊர் கொடு, இல்லை 5 கிராமமாவது கொடு, இல்லை 5 வீடாவது கொடுன்ட்டு பின்னாடி வந்து கொண்டே இருப்பவர்கள் இவர்கள்தான். அப்போ இது நாடாளும் ஒரு உரிமைக்கான ஒரு சாஸ்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், துரியோதனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற போரானது தர்ம யுத்தம் ஆகாது. பிறகு எதை காப்பாற்றுவதற்காக, எந்த அதர்மத்தை அழிப்பதற்காக இந்த தர்ம யுத்தம்? இந்த மகாபாரதத்தில் தொடக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று வரும். ஏகலைவனின் கட்டை விரலை வந்து வாங்குவது. இது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவனை போட்டியிலிருந்து விலக்கி வைப்பதற்காக. அவன் ஒரு அனாரியன், அந்த அனாரியனை விலக்கி வைப்பதற்காக இதை வந்து சொல்கிறாங்க. இதே தான் வந்து கர்ணனுக்கும் பின்னாடி விரிவாக நடைபெறுகிறது. திரௌபதியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்கிற கர்ணன், திரௌபதி கர்ணன் பால் ஈர்ப்பு ஏற்படுவதை குறிப்பால் உணர்கிற கிருஷ்ணர் வந்து அவன் ஒரு சூத்திரன், அவன் தாழ்ந்த வர்ணத்தை சார்ந்தவன், இது ஆகாது என்று சொல்கிறார். கர்ணன் ஒரு நாடாளும் மன்னன், அவன் எப்படி சூத்திரன்? கர்ணன் குணத்தில் சிறந்தவன், அந்த கதையில் தான் சொல்லப்படுது. அவன் எப்படி சூத்திரன்? அவன் வள்ளல் தன்மை கொண்டவன், அவன் எப்படி சூத்திரன் ஆனான்? வீரம் மிகுந்தவனாக கதையில் சொல்லப்படுகிறது. ஆயினும் அவன் சூத்திரன். எப்படி என்றால் பிறப்பால் சூத்திரன். ஆனால் கீதையில் இவங்களே தான் வந்து பின்னாடி சொல்லுவாங்க, குண கர்ம வினைகளால் வர்ணம் வருகிறது அப்படின்ட்டு. ஆனால் கதையில் முன்னாடி அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். கீதையிலே பின்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, பிறப்பால் குணங்கள் வருகின்றன அப்படின்னு ரிவர்ஸில் மறுபடியும் மாற்றி உருட்டியிருப்பாங்க அதில். ஆக இந்த கதையின் இறுதியில் கர்ணன் கொல்லப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கு வாய்ப்பளித்த துரியோதனையும் கொல்லுவது, இதுதான் வந்து இந்த கதையில் வருது. வர்ணத்தை காப்பது தான் வந்து இந்த கதையினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதில் பெண்களின் நிலை குறித்து ஆசிரியர் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் விரிவாக சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்குது அந்த இது. அதனால் சும்மா குறிப்பாக சில விஷயங்களை நான் வந்து சுட்டி காட்டிடுறேன். நாரதருக்கு பெண்களின் இயற்கை பற்றி பஞ்சுடை வந்து சொல்கிறார். எப்படி சொல்வதாக இருக்குன்னா, ஸ்ரீகள் தான் பாவங்களுக்கின் வேர், பெண்கள் தான் பாவத்தின் வேர் அப்படின்னும், இவர்கள் யாரோடு சேரணும் சேரக்கூடாது என்ற இலக்கணமே இல்லாதவர்கள், குலப்பெண்களும் நகைகள் ஆடைகளை போட்டுக்கொண்டு வேசி பெண்கள் மாதிரி தான் ஆசைப்படுவார்கள், கணவனால் நேசிக்கப்பட்டு அடிக்கடி கௌரவிக்கப்படுகின்ற பெண்களும், அப்படி காப்பாற்றப்படுகின்ற பெண்களும் கூன் குருடன் அசடன் குள்ளன் போன்றவர்களோடு சேர்ந்து விடுவதும் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதும், எப்படி விறகுகளால் அக்னியை திருப்திப்படுத்த முடியாதோ, நதிகளால் கடலை நிரப்ப முடியாதோ, அதுபோல் பெண்களை புருஷர்களால் நிரப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மிக மோசமான இது. இதில் இன்னொரு 2 செக்மெண்ட்டாக வருது. ஒன்று நாரதர்கிட்ட பஞ்சுடை பேசுகிற மாதிரி, இன்னொன்று யுதிஷ்டர்கிட்ட பீஷ்மர் பேசுகிற மாதிரி. பீஷ்மர்கிட்ட யுதிஷ்டர் வந்து கேள்வி கேட்குற, அதற்கு பீஷ்மர் விடை சொல்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. நகைப்பவர்களோடு நகைப்பார்கள், அழுகிறவர்களோடு அழுவார்கள், வேண்டாதவனையும் காலம் நேரும் பொழுது அவர்கள் கூடுவார்கள். அவர்களுடைய அந்த சொற்கள் மிக நயவஞ்சகமானது. பொய்யை உண்மையாக்குவார்கள், உண்மையை பொய்யாக்குவார்கள். இப்படியெல்லாம் பெண்கள் குறித்து நிறைய இருக்குது அந்த இதில். அதெல்லாம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு இது ராமாயணம். ராமாயணத்தில் சூர்பனகை, ஏன்னா இப்போ ராமராஜ்யத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ சூர்பனகை இப்போ ஏன் வந்து அடித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தப்படுகிறார், மூக்குகள் அறுக்கப்படுகிறது, மார்பகங்கள் வெட்டப்படுகின்றது, ஏன் இந்த தண்டனை? அவர் தன் காதலை வெளிப்படுத்தியதற்காக மட்டும்தான் இந்த தண்டனையா என்று கேட்டால் ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் கிடையாது. அவர் தன் வர்ணத்தை மாற்றி சொல்கிறார். தன்னை ஒரு பார்ப்பன வர்ணத்தை சார்ந்த தந்தைக்கு பிறந்ததாக அவர் சொல்கிறார். அப்போ அது ஒன்று. அதேமாரி சம்பூகன் செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் உயர் வர்ணத்திற்கான வேலையை செய்கிறார். இப்படி பெண்ணடிமைத்துவமும் சாதிய வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கின்றவைகளும் மட்டுமே முழுக்க இதிகாசங்களில் புராணங்களில் எல்லாவற்றிலும் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டால் பெரிய புராணத்தை நாம் இதில் பார்க்கலாம். இதில் சில நாயன்மார்களுக்கு வந்து
நெருப்பில் குளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவர் நாயன்மார்களாக வருவதற்கு. கண்ணை தோண்ட வேண்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மகனை அறுத்து சமைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மனைவியை தர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் சிலருக்கு எந்த விஷயமும் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள்லாம் நாயன்மார்களாக மாற்றி இருப்பார்கள், மாறப்பட்டிருக்கும். இதன் பின்னணியில் சாதிய கட்டமைப்பு மட்டுமே இருக்கிறது. இந்த நூலில் இவைகள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக எல்லா ஆதாரங்களும் எதிலிருந்து இவைகள் எடுக்கப்பட்டனோ அவற்றின் பிரதிகள் அதனோடு பின்னிணைப்பாக ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னாடியே அதை இணைத்தும் இருக்கிறார். மிக சிறப்பாக இருக்கிறது இந்த 2 புத்தகங்களும். ஆகவே இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.